ஹலோ மக்களே! இந்த வீடியோ ஜான் 2 Thursday எடுத்தது. நான் முதல் நாள் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியே வெள்ள சுண்டல தண்ணீல ஊற வச்சுட்டு தான் போய் தூங்குனேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு சுண்டல் குழம்பு வைக்கிறது தான் என்னோட பிளான். ஸோ அதனால தான் ஊற வச்சுட்டேன். எப்பவுமே மார்னிங் எழுந்து வந்ததுமே அன்னைக்கு இட்லி பண்றதா இருந்தா, ஃபர்ஸ்ட்டு பேட்டர எடுத்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளிய வச்சுருவேன். ஸோ அப்பதான் இட்லி கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். அட் த சேம் டைம் வெள்ள சுண்டல் ஊற வச்சிருந்தத எடுத்து பாயில் பண்றதுக்காக குக்கர்ல போட்டு ரெடி பண்ணிட்டுருந்தேன். ஸோ பாயில் பண்ணும்போது நம்ம கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி பாயில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்பதான் குழம்புல இருக்க சுண்டல் வந்து கொஞ்சமாவது டேஸ்ட் இருக்கும். ஸோ உப்பெல்லாம் போட்டுட்டு அத க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் லிட் போட்டுட்டு. ஸோ இது வெந்துட்டு இருக்க டைம்லயே நான் குழம்புக்கு தேவையான புளி எடுத்து ஊற வச்சுட்டுருந்தேன். இன்னைக்கு நான் ஹாட் வாட்டர்ல எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது ஈஸியா இருக்கும். நமக்கு சொக் ஆயிடுச்சுன்னா வித்தின் 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். ஸோ ரசத்துக்கு தேவையான இந்த பக்கம் ரெடி பண்ணிட்டுருந்தேன். ஒரு 2 பெரிய கிளாஸ் அளவு தண்ணி ஊத்திட்டு, அதுல 2 பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியா எடுத்துக்கணும். அதுல கொஞ்சமா புளி, வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு 3யும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சுண்டலும் எனக்கு இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு விசில் வந்து. ஸோ நான் அதையும் நல்லா ஆஃப் பண்ணிட்டு, சைட் பை சைட்ல வந்து அன்னைக்கு பொரியலுக்கு தேவையான காய் வந்து வீட்ல பீட்ரூட் இருந்துச்சு. ஸோ அத எடுத்து பண்ணிடலான்றதுக்காக கட் பண்ணி கழுவி, அத பாயில் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பாயில் பண்றதுக்கு தேவையான தண்ணி ஊத்திட்டு, அதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, அத ஒரு ஓரமா வச்சுட்டேன். ரெடி ஆயிட்டு இருக்கட்டும்னு. ஸோ அந்த கேப்லயே நான் பொரியலுக்கு தேவையான வெங்காயம், அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணிட்டு ரெடியா வச்சுட்டுருந்தேன். ஸோ இந்த பக்கம் எனக்கு நான் ஆஃப் பண்ண ஸ்டவ்ல இருந்து கேஸ்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு சுண்டல்ல இருந்ததெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் அத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சுண்டல் எனக்கு பக்காவா வெந்திருந்துச்சு. ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 8 ஹார்ஸாவது சுண்டல் ஊறணும். அப்படி நல்லா ஊறி வந்துருச்சுன்னா, கண்டிப்பா சுண்டல் வந்து 2 டூ 3 விசில்லயே நல்லா சூப்பரா வெந்து சாஃப்ட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுண்டல வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு, அதே குக்கர வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய். நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்தியிருக்கேன். அந்த கடலெண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறமா, அதுல வந்து ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் நான் உரிச்சு எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு நானு. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அந்த அந்த சின்ன வெங்காயத்த எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா அந்த சின்ன வெங்காயம் கலர் மாரி வரணும். இது வந்து குழம்புக்கு தேவையான மசாலா தான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரசமும் எனக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அத இறக்கி வச்சுட்டு, காஃபி கேட்டாங்க. மார்னிங் காஃபி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ காஃபி எல்லாம் போட்டு குடுத்துட்டு, இந்த பக்கம் பார்த்தோம்னா, எனக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டு நல்லா வதக்கணும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா தக்காளிலாம் வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு 2 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுருக்கேன். எனக்கு குழம்பு வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டுருக்கேன். ஸோ அந்த மிளகாய் தூள் போடும்போது ஸ்டவ்வ சிம்ல வச்சுட்டு போடணும். இல்லன்னா சீக்கிரமாவே கருகிடும். மிளகாய் தூள் போட்டு ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நம்ம சீக்கிரமா அத வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அத வதக்கி நான் ஆற வச்சுட்டு, அரைக்கிறதுக்காக ஜார்ல மாத்திட்டு அத ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இத ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சுக்கலாம். இந்த கேப்லயே இது வெங்காயம், தக்காளி வதக்கலான்றதுக்காக அதே குக்கர வச்சு அதில கொஞ்சம் நல்லெண்ணெயும், கடலெண்ணெயும் சேர்த்து வெங்காயம், தக்காளிலாம் வதக்கிட்டு இருக்கேன். ஸோ இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா மசாலா, அத வந்து அது கூட கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்து நான் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து இதில கொதிக்க விடணும். நான் இந்த பேஸ்ட் வந்து நல்லா நைஸா தான் அரைச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டுறணும். இந்த கேப்ல கொதிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான அளவு புளிய கரைச்சு ஊத்திட்டு, நம்ம பாயில் பண்ணி வச்சு எடுத்திருக்க சுண்டலையும் உள்ள போட்டுறணும். ஸோ இந்த இந்த டைம்ல நீங்க உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டா மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தியிருக்கேன் நானு. ஸோ நல்லெண்ணெய் ஊத்துறதுங்கிறது கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும் இந்த ஸ்டேஜ்ல. அதே மாரி நமக்கு குழம்பு வந்து பொங்கி வெளிய வராது. எண்ணெய் ஊத்துனோம் அப்டின்னா, இந்த மாரி குக்கர மூடி வைக்கும்போது நம்ம எண்ணெய் ஊத்திட்டு வச்சோம் அப்டின்னா, குழம்பு வெளிய பொங்கி வந்து ஸ்டவ்லாம் நாஸ்தி ஆகாது. சுண்டல் ஆல்ரெடி பாயில் பண்ணதுன்றனால நான் ஒரே ஒரு விசில் மட்டும் தான் குழம்புக்கு குடுத்துருந்தேன். ஒரு விசிலே அத ஆஃப் பண்ணிட்டு சைடுல நான் இட்லி ஊத்தி எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்காக. ஆஃப் பண்ணதுலயும் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆனத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, குழம்பு அவ்ளோ வாசனையா இருந்துச்சு. குழம்பு ரெடி ஆனதுக்கு அப்புறமா லாஸ்ட்டா தாளிப்பு குடுக்கணும் இதுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, தாளிப்பு குடுத்துரலாம் நம்ம ஃபைனலா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் நான் பாயில் பண்ணியிருந்த பீட்ரூட்ட செக் பண்ணி பார்க்கும்போது, சூப்பரா வெந்திருந்துச்சு அதுவுமே. அத ஃபில்டர் பண்றதுக்காக அத மாத்திட்டேன் ஒரு பாத்திரத்துல. ஸோ குழம்ப தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இங்க நானு. ஒரு பேன்ல
கொஞ்சமா எண்ணெய் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் ஊத்திட்டு 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன் நானு இன்னைக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுட்டு குழம்ப தாளிச்சிடலாம். ஸோ கடுகு நீங்க போடும்போது சிம்ல வச்சு போடுறது தான் நல்லது. ஏன்னா சீக்கிரமா கருகிரும். இல்லன்னா அதுவும் டேஸ்ட்ட கெடுத்துரும் குழம்புக்கு. ஸோ கருவேப்பிலை போட்டு குழம்ப தாளிச்சுட்டேன். ஸோ ஃபைனலா குழம்புக்கு தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிட்டேன். நீங்க உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நீங்க. அதே மாரி காரத்துக்கு மிளகா பொடியும் உங்களோட தேவைக்கு என்னவோ அத சேர்த்து நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இட்லியும் இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, தனியா சட்னி எதுவும் நான் ரெடி பண்ணல. அந்த கிரேவியே வச்சு ரெடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்றதுக்காக தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இட்லி நான் சொன்ன மாரி அவ்ளோ சாஃப்ட்டா வந்திருந்துச்சு. எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருந்த உடனேவே நம்ம ஊத்துனோம் அப்படின்னா, இட்லி நமக்கு சாஃப்ட்டா வராது. ரொம்ப ஒரு மாரி ஹார்டா தான் இருக்கும். பட் அதே சமயம் இந்த மாரி வெளிய எடுத்து வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சாஃப்ட்டா வரும் இட்லி. நெக்ஸ்ட் நான் காய பொரியல் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டேன். கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம் பருப்பு எல்லாம் போட்டு கருவேப்பில போட்டுட்டு, கொஞ்சமா கடுகு, கருவேப்பிலலாம் போட்டு பச்சை மிளகாய் எடுத்து 2ஆ கீறி போட்டுக்கிட்டேன் காரத்துக்காக. அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்தேன் பொடிசா. நான் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம வதக்கும்போதே நமக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டோம்னா, வெங்காயம் சீக்கிரமா வதங்கிரும். இந்த அளவு வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறமா, நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருந்த பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு தேவையான அளவு தேங்காய் போடாம நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு தேங்காய் போட்டா எனக்கு பொரியல் சுத்தமா பிடிக்காது. ஸோ அதனால எனக்கு தேவையான அளவு பீட்ரூட் நான் எனக்கு தனியா எடுத்து வச்சுட்டு, பொரியலுக்கு தேவையான தேங்காவ நான் ஆல்ரெடி கிரேட் பண்ணி வச்சிருந்தேன். நான் அதையும் கொஞ்சம் சேர்த்து லைட்டா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டேன். தேங்காய் துருவல் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப நேரமா வதக்க தேவையில்ல. ஒரு மேக்ஸிமம் 10 டூ 20 செகண்ட்ஸ் நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணி விட்டாலே போதும். வதங்கிரும் நல்லா. ஸோ அட் த சேம் டைம் சிங்க்ல இருந்த பாத்திரத்தையும் சைட் பை சைட் கழுவி வச்சுக்கிட்டேன் நானு. இந்த வேலையும் நமக்கு ஒரேடியா முடிஞ்சிரும் இல்லையா? நம்ம போட்டுட்டு மொத்தமா கழுவுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரசம் வச்சிடலான்றதுக்காக ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் கோகனட் ஆயில் போட்டுக்கிறேன். ஸோ நான் எப்பயுமே ரசத்துக்கு கோகனட் ஆயில் தான் சேர்ப்பேன். அது ஒரு தனி டேஸ்ட் குடுக்கும் ரசத்துக்கு எப்பயும். இதில எண்ணெய் சூடான உடனே அதில 2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு, கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சதும், அதில கொஞ்சம் கருவேப்பில, நீல வாக்குல கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு நான் இப்போ 1 தான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகா. அது கூட பார்த்தீங்கன்னா, இடிச்சு எடுத்துக்கிட்ட மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு இது எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா பொன்னிறமா வதங்குனதுக்கு அப்புறமா, இதில பெருங்காயம் ஒரு 1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கும்போது, அடுப்புல மீடியம்ல இருந்து லோ ஃப்ளேம்ல வச்சு தான் நம்ம வதக்கணும். லைட்டா வதங்குனதுக்கு அப்புறமா, நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா? தக்காளி, புளி எல்லாம் சேர்த்து தண்ணி. ஸோ அதையும் இதில சேர்த்துக்கணும். இதில ஆட் பண்ணிட்டு, இதுக்கு ரசத்துக்கு தேவையான மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் நானே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ரசத்துக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு, ஒரு தடவ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலா கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சிருந்ததெல்லாம் சேர்த்துட்டு, ரசத்த அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிடணும். நம்ம அதுவே நுர கட்டி வரும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு உங்களுக்கு தேவையானத அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க. ஸோ இந்த மாரி நுர கட்டி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிறணும். ஸோ லாஸ்ட்டா நான் அரிசி ஊற வச்சது எடுத்ததையும் நான் வடிச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான். சுண்டல் குழம்பு, பீட்ரூட் பொரியல், தக்காளி ரசம், அப்புறம் வடிச்ச ஒயிட் ரைஸ். ஸோ இதுதான் என்னோட மார்னிங் ரொட்டீன். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மக்களே!